ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தரே நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தரே நமோ நமக. என்னன்னு பாருங்கள். இன்றைக்கும் நேற்று செஞ்ச மாதிரி தாங்க ஒருத்தர் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயிர் பச்சடி போட்டிருக்கிறேன். மணத்தக்காளி கீரை பொரியல். இந்த சாப்பாடு இந்த மண் பாத்திரத்தில் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னாங்க. இது 4 பேர் சாப்பாடு. இது அதோட அதை விட்டுருங்க. பாருங்கள், முழம்பழம் சர்க்கரை போடாமல் முழம்பழம் அடித்து வச்சுருக்கிறேன். இது என்ன பழம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதுவும் பழம் வகை தான். சர்க்கரை போடாமல் சும்மா கொரப்பாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு அது பெரிய ஒரு கடையில் போய் நம்ம சாப்பிட்டோம்லான்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு இது எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குவோம்னு சொல்லுங்கள். நான் 2 பழம், நேற்று ஒரு பழம் இதோட பெரிய பழம், அது இதுவும் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இது இன்னுமே இருக்குது. பழம் இன்னும் பாதி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது மிக்சியில் போடுறதுக்கு. காரணம் 80 ரூபாய்க்கு 2 பழம் வாங்கினேங்க. 4 பேர், நேற்று 4 பேர் குடிச்சுங்க. இன்றைக்கி அப்படியே கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம 1 டம்ளரு இல்லை நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு பாலை தண்ணியும் ஊற்றினா இது ஒரு 4 பேர் நம்ம சாப்பிட்லாம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஐஸ் போட்டால் 35 ரூபா, இது 40 ரூபா. ஐஸ் போட்டால் 35, ஐஸ் போடாமல் குடித்தா 40 ரூபா. இது நான் 1 மாதத்துக்கு முந்தைய சம்மர் வராதுக்கு முந்தைய நான் குடித்தேன். இப்போ சம்மர் சீசனில் என்ன ரேட்டு வரும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பழமும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். மீறி போனால் 60 ரூபா 50 ரூபா கிலோ, அந்தளவுக்கு தான் வரும். ரெண்டுத்துக்குமே சர்க்கரை தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ஏதாவது குழந்தைங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட நம்ம இதோட மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழைப்பழம் மாதுளம்பழம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் ரொம்ப ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் இது நம்ம எடுத்துக்கிறது. ஜூஸ்னாலும் சரி, ஃப்ரூட்ஸ்னாலும் சரி, நம்ம இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாதம் நம்ம கொஞ்சம் செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம், மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் நான் சோயா, பீன்ஸு, கேரட்டு, எக்ஸ்ட்ரா முருங்கைக்காயை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் குடமிளகாய், இது எல்லாமே தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நேற்று சோயா, பட்டாணியும் போட்டிருக்கிறேன், மூக்கல்ல போட்டிருக்கிறேன், பட்டாணி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நேற்று நாங்கள் சாப்பிட்றதுக்கு பட்டாணி, பீன்ஸு, சோயா இது மட்டும்தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி இன்னும் 2-3 வகை சேர்த்து போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. யாராவது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டால் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கிறேன். இந்த இதுக்கு தான் நான் இந்த ரெசிபிக்கு தான் நான் இப்போ வீடியோ எடுத்தேன். நீங்கள் இப்போ சம்மருக்கு கண்டிப்பாக 100% இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், லெமனாக இருக்கட்டும், கீரை சூப்பு கூட எடுத்து சாப்பிடுங்க காலையில். அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இன்றைக்கு வீடியோ சும்மா சிம்பிளானது தான். அதில் சமைச்சு கொடுத்துருக்குற ஒருத்தருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது ஒன்று நான் சாப்பிட்ருவேன், ஒன்று அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு பாதி பழம் இருக்குது மிக்சியில், அதுவும் போட்டு அடித்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டால் இன்றைக்கு முடிஞ்சது. என்னோடய டிஃபனும் முடிஞ்சது, சமையலும் முடிஞ்சது. ஒரு 2 பேர் சாப்பிட்ட மாதிரி, ஜூஸ் குடிச்ச மாதிரி எனக்கு திருப்தியாகவும் இருக்குங்க. பாய் மக்களே. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தரே நமோ நமக. நமோ நமக. நமோ நமக.